அஜித் அவர்கள் ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறாரு. அங்க வந்து ஃபேன்ஸ பார்த்தோனே ஹாய் சொல்றாரு. அவர் சிரிச்ச முகத்தோட தான் ஹாய் சொல்றாரு. டக்குனு விசில் அடிச்சோனே டென்ஷன் ஆயிடுறாரு. இதையுமே பலர் வந்து பல விதமா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சிலர் வந்து இவர் ஃபேன்ஸ எங்க வைக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அதான் இல்ல. அஜித்த பொறுத்தளவுக்கு வந்து அவரு எல்லாத்துலயுமே ஒரு டிக்னிட்டி பார்க்குறவர். நீங்க அவர் படப்பிடிப்புக்கு வர்றதுலேருந்து, அங்க கலந்துக்கிறதுலேருந்து, அங்க நிக்கிறதுலேருந்து, அவரை சுற்றி இருப்பவர்கள் எவ்வளவு நாகரிகத்தோட இருக்கணுங்கிறத ஒவ்வொரு முறையும் அவர் உணர்த்துவார். இப்ப அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிருக்காங்க. அங்க போனவுடனே, அங்க அந்த சாப்பிடுறது கூட என்ன முறையில சாப்பிடணும்னு இவருக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. வழக்கம் போல இவர் வந்து எடுத்து இதுலேருந்து ஒரு கை, அதுலேருந்து ஒரு கை எடுக்கும்போது, இல்ல இப்படி இன்டீசென்ட்டாலாம் சாப்பிடக்கூடாது. மடியில வந்து இத போட்டுக்கணும். இந்த ஸ்பூன் எடுக்கணும். இப்படி தான் சாப்பிடணும். அப்படின்னு அவருக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. அப்போ என்னன்னா, எல்லா இடத்துலயும் நம்மள பார்க்குறவங்க இருக்காங்க. அப்ப நாம எவ்வளவு கண்ணியத்தோட இருக்கணுங்கிறது தான் அஜித் எப்பவும் நினைக்கக்கூடியது. அவருக்கு இந்த மாரி கூச்சல், இதெல்லாம் பிடிக்காம தான், வேணாம்ப்பா உங்க சங்கம் இதுவே வேண்டாம், ரசிகர் மன்றமே வேண்டாம், போயிருங்கன்னு கலைச்சிட்டு வந்தாரு அவரு. அத தான் நான் பார்க்குறேன். அந்த அந்த அவருக்கு இந்த சமூகம் ஒரு இடத்த குடுத்துருக்கு. அந்த இடத்துக்கு நாம வந்த பிறகு என்னுடைய ஃபாலோயர்ஸ் அதே கண்ணியத்தோட இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அத எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணுவாரு.